ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். விசேஷமாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது தேவனாகிய கர்த்தரா யாக்கோபோடு கூட சொல்லுகிறார், யாக்கோபு, நீ போகும் இடமெங்கும் நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த உலக வாழ்க்கையில ஒரு தகப்பனோ அல்லது தாயோ, ஒரு மனைவியோ அல்லது ஒரு கணவனோ, பிள்ளைகளோ நண்பர்களோ ஒருவரோடு ஒருவர் அதிக காலங்கள் இருக்க முடியாது. தேவன் அவர்களுக்கு முன்குறித்த காலத்தில் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். ஆனால் தேவன் இங்கு வாக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே இருப்பேன். எந்த நிலைகளிலே? ஈசாக்கர் ரெபெக்காளை விட்டு, தகப்பனை தாயை விட்டு தன்னுடைய மாமாவான லாபானிடத்திற்கு தூர தேசத்திற்கு பிரயாணமாகும் பொழுது தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. தன்னை பாதுகாத்துக் கொள்ள அல்லது தனக்குரிய ஆகாரங்கள் எவையும் இல்லாத சூழ்நிலைகளில ஒரு தனி மனிதனாய் அவர் பிரயாணமாகிறார். லூஸ் என்று சொல்லப்படுகிற இடத்திலே வந்த பொழுது அவர் ஒரு கல்லை எடுத்து தலையணியாய் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய இருதயத்தில் எவ்வளவு கலக்கங்களும் எவ்வளவு கேள்விகளும் எவ்வளவு துக்கங்கள் மறைந்திருக்கும் பாருங்க. என்னால் தனிமை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிமை என்று சொல்லுவது எளிதான காரியம் அல்ல. அந்த தனிமையிலே கடந்து போன அநேகருடைய வாழ்க்கையை நான் நன்கு அறிவேன். அவர்களோடு கூட அமர்ந்து இந்த தனிமை எப்படி இருக்கிறது, உங்கள் புருஷன் மரித்து போய் இத்தனை ஆண்டுகள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, அல்லது உங்களுடைய மனைவி மரித்து போய், அல்லது உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாய் போய், உங்கள் வேலை உங்களை விட்டு தூரமாய் போய் எல்லாம் இழந்த பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? அநேகர் சொல்லுவார்கள், ஐயா, தனிமை என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் வரவே கூடாது. தனிமை என்பது அது வேதனைக்குரியது. இப்பொழுது யாக்கோபு தனி மனிதனா வனாந்திரத்திலே படுத்து, நான் நினைக்கிறேன் கண்களிலே கண்ணீர் வந்திருக்கும். இருதயத்தின் நினைவுகளும் சிந்தைகளும் தன் தகப்பனையும் தாயையும் குறித்து, தான் முன்பின் அறியாத முகம் காணாத மாமனார் வீட்டுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார். மாமா என்னை ஏற்றுக்கொள்வாரா? மாமா என்னை அங்கீகரிப்பாரா? மாமா என்னை தங்க வைப்பாரா என்று தன் இருதயத்துக்குள் எத்தனையோ கேள்விய நடுவில் அவர் அமர்ந்து அல்லது படுத்துக் கொண்ட பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாய் ஊற்றியிருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்ப நம்முடைய தேவன் யார்? யாக்கோபு, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். மத்திய 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுங்கள். இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். என் சத்தத்தை கவனிக்கிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் ஒருவேளை மருத்துவமனையில் படுத்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கலாம், அல்லது ஒரு பலவீனத்தின் நிமித்தம் ஒரு தனி அறையிலே நீங்கள் படுத்துக்கொண்டோ அமர்ந்து கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களை உடையவர்கள் மரித்து போனது நிமித்தம், உங்களை விட்டு தூரமாய் போனது நிமித்தம், என்ன வாழ்க்கை, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யார் துணை இருக்கிறார்கள், எனக்கு பக்கபலமும் எனக்கு துணையும் எனக்கு ஆதரவும் இருந்த அநேகர் என்னை விட்டு கடந்து போனார்கள். நான் நம்பின வேலை, நான் நம்பின சொத்துக்கள், நான் சம்பாதித்த சம்பாத்தியங்கள், என் உறவுகள், என்னுடைய உரியவர்கள் என்னை விட்டு தூரமாய் போனார்கள் என்று தனிமையில ஏதோ ஒரு துக்கத்தின் நடுவில் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இம்மானுவேல் ஆகிய தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது இல்லை. மத்திய 28:20 வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள். அப்படியானால் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 20 விதமான காலங்களை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த காலங்களில் எல்லாம் தேவன் உங்களோடு கூடவே இருப்பார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம், வேதனையின் பள்ளத்தாக்கில் நடக்கலாம். ஆனால் அந்த வேதனையின் பள்ளத்தாக்கி, கண்ணீரின் பள்ளத்தாக்கையும் கோராகின் புத்திரர்களுக்கு தேவன் அதை நீரூற்றாக்கி கொள்ள செய்தது போல உங்களோடும் கர்த்தர் செய்வார். ஆகவே யாக்கோபு, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த காலவெளியில தேவன் உங்களோடு கூட பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேலை உன்னோடு இருப்பதில்லை, உன் வருமானங்கள் உன்னோடு இருப்பதில்லை, உன் உறவுகள் உன்னோடு கூட இருப்பதில்லை, ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலவெளியிலே நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வார்த்தையினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.